அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார். நினைத்தாலே இனிக்கும் நினைத்தாலே இனிக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு ராணியை பிடிக்குமா, இல்லை சித்தார்த்தை பிடிக்குமா, இல்லை பொம்மையை பிடிக்குமா, இல்லை தமன்னாவை பிடிக்குமா, இல்லை சாவித்திரி ரகுவரனை பிடிக்குமா, இல்லை நம்மளோட அகோராதிபதி நம்மளோட மனவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட மனவை அழிக்கிறதுக்காக பொம்மையை அழிக்கிறதுக்காக அந்த பச்சை கலர் போட்ட மந்திரவாதியும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ராணி வந்து ஐம்பெரும் குழுவை சந்திக்கிறதுக்காக 1000 கண் பானையை சுமந்துட்டு காட்டு வழியாக நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, விரதம் மேற்கொண்டுட்டு. அந்த நேரம் பார்த்து பல எதிரிகள் சூழ்ச்சி பண்ணாலே நம்மளோட ராணியை காப்பாற்றுறதுக்காக விக்கிர சமாதி மற்றும் சஞ்சீவனி சமாதின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை சொல்லி ஒரு 3 பேர் ஒரு அம்மன் சக்தியை எழுப்பியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் உதவி செஞ்சாலுமே அப்படியே இருந்தாலே நம்மளோட ராணி வந்து பாம்பு கடிச்சிச்சு. அதாவது பாம்பு மாதிரி உருவத்தில் விஷம் ஏற மாதிரி முள்ளு காலில் குத்திடுச்சு. அதனால் வந்து நம்மளோட ராணியை காப்பாற்றுறது கஷ்டங்கிற கணக்கில் இருந்துச்சு. அப்போ நம்மளோட ஐம்பெரும் குழுவை சந்திச்சிட்டாங்க நம்மளோட ராணி. அதில் நம்மளோட ஐம்பெரும் குழுவான சித்தர்கள் 5 பேரும் சேர்ந்து கருநாகத்தை வரவழைச்சி நம்மளோட ராணி காலில் இருக்கக்கூடிய விஷத்தை மொத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.